இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு நம்மள பல பேர்ட்ட உள்ள கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி நம்ம உறவினர்கள், நண்பர்கள், கோவர்க்கர்ஸ் யாரால வேணாலும் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யற ஒரு செயல், உதவி, அதோட முக்கியத்துவம் நம்ம யாருக்கு செய்யறோமோ அவங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும். அதுக்கு மாறா நீ என்ன பெருசா செஞ்சுட்ட, இது உன் கடமை தானே அப்படின்னோ, இல்லை இதெல்லாம் பத்தாது இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் இப்படின்னோ சொல்றவங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளை தூக்கி போட்டுருவாங்க கண்டிப்பா. ஸோ பாத்திரம் மருந்து பிச்சைடு அப்படிம்பாங்க. அதே மாதிரி அன்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், அவங்க குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்வி வந்து நமக்கு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நான் யாருக்கும் அன்பு காட்ட வேணா, உதவி செய்ய வேணான்னு சொல்ல வரல. நம்ம செய்யற உதவியோட முக்கியத்துவம் நம்ம யாருக்கு செய்யறோமோ அவங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கான்னு பார்த்து செஞ்சீங்கனாலே எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இப்படி அப்படின்ற கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்.